ஹலோ கேமராமேன் எப்படி வாங்க ப்ளீஸ் கோப்பேன். இது வந்து ராமாயண கதை படிச்சிருக்கீங்களா? ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகிற பல்லாக்கு, அந்த பல்லாக்கு தான் இந்த பல்லாக்கு. ராவணன் வந்து அழைக்க சீதையை தூக்கிட்டு போவாங்க. சரியா? அப்படியே வாங்க. யார் தெரியுமா? ராவணன் எங்கள் அப்பா. ராவணன் இருக்காருல்ல, எங்கள் அப்பா. மீசை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி செதுக்கியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. யானையை பிடிச்சி வச்சிருக்காருண்ணே. யானையா உடுமாண்ணே? என்ன புளிக்கு பால் கொடுத்த மாதிரி புளியை பிடிச்சி வச்சிருக்காரு மடியில். இது வாழை இல்லை வேற என்னமாண்ணே? வாழு தானே, வேற ஒன்றும் இல்லையா? சரி அப்படியே வாங்க. இவங்களாம் புலவர்கள் தெரியுமில்ல. மேலே என்ன ஓட்டுருக்கு? மேலே வந்து ஆய் ஆண்டவரன். ஆய்னா வந்து நீங்கள் ஐயோ பாட்டில் ஏதாவது சொல்லி கழுவி வச்சுட போகிறேன் கமெண்டில். வாங்க இதை விட்டுருவோம். வேறு பேர் சரியில்லை. ஆய் ஆண்டவரன் அதை கவர் பண்ணலாம். நம்ம தான் தப்பாக சொல்லலாம்னு வச்சுக்காங்க, பார்த்துக்கணும். ஆய் ஆண்டவரன். வாங்க. ஆண்டவர் ஆதியம்மான கவர் பண்ணுங்க. ஆதியம்மா. ஆதியம்மா. இந்த கதை ஒரு சுவாரஸ்யமான கதை. இங்கே கேளுங்க. இவர் கையில் வச்சிருக்க லட்டு வச்சிருக்காரா? கையில் லட்டு. இவர் கை ஏந்தாரு. ஒரு சின்ன லட்டுக்காக குடும்பத்தையே பணையம் வச்ச மனுஷன் தான் இந்த மனுஷன். பேர் அங்கே போட்டிருக்காரு. பேரை காட்டினேன். நாளைக்கு கமாண்டில் பச்சை பச்சை கழுவி ஊற்றுவாங்க. நீ தான் கேமராமேன், ஒன்றா தான் கழுவி ஊற்றுவாங்க. என்ன கழுவி ஊற்றுவாங்க? நல்லி கவர் பண்ண நல்லி. இப்போ வந்து நல்லி இது வந்து வள்ளி கிடையாது. வள்ளி உடைஞ்ச அந்த வள்ளி கிடையாது, நல்லி. முதல்ல வந்து இது வந்து நல்லி. இது வந்து வயசான பாட்டி. இது அவங்களுடைய பையன், பொண்டாட்டி, தாத்தா. இவர் யார் தெரியுமா? மன்னர். மன்னர்கிட்ட வந்து சிவாரிசு வாங்குறக்கா போகிறாரு. மன்னர் வந்து கோவிலில் வந்து தங்க நாணயத்தை வந்து அவர் பரிசீலிக்கிறார். ஓகேவா? இது ஒரு கதை, இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. பின்னாடி குதிரை இருக்குது. மீச்சல் போய் எப்படி மீச்சல் போய். இது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை. வாங்க, இது முக்கியமான மேட்ரு. யார் அவர் சிரிக்கிறத பேச விடுறாள் அவளுக்கு வந்து சிரிக்கிறாள் நண்பர்களே, கடுப்பு கலப்புறாங்க. இவர் வந்து மன்னர் ஜடாயுத குப்தன்னு சொல்லுவாங்க. இவரை எப்படி வெட்டி வச்சிருக்கா பாருங்க. மானை வெட்டியிருக்காரு, பன்னியை வயிற்றுல கீரல் போட்டிருக்காரு, தலைகீழ புளியை கவுத்து வச்சு குடலை உருவிருக்காரு. யானையை கூட தூக்கி ஒரே மிதித்து யானையை சுற்றி தலைகீழ வச்சுருக்காங்க. இவங்களாம் வந்து வேட்டையர்கள். நம்ம இயற்கையை வளர்த்த கெடுத்தவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக கவர் பண்ணேன். ஒரு அழகான ஒரு கட்டாயிடுச்சு. கரெக்டாக கட்டாகலை.